Hi friends, welcome back to my channel. யாருக்கெல்லாம் வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜூஸியாகவும் இருக்குது, செம்ம ஸ்வீட்டாகவும் இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போது ஏன் வாட்டர்மெலன் இப்படி கடிச்சு சாப்பிடாம இப்படி மெனக்கெட்டு அதை எடுத்து குத்தி சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ரெசிப்பியே இந்த வாட்டர்மெலன் தோல் இருக்குல்ல, வாட்டர்மெலன் ரிண்ட் அதில் தான் செய்ய போகிறோம். அதனால தான் இப்படி கடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதை மெனக்கெட்டு எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு. இல்லைலாம் நான்லாம் அப்படியே பயங்கரமாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ ரெசிபி என்னென்னா, இந்த வாட்டர்மெலன் ரெண்டு வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி, பொதுவாக முள்ளங்கி வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுவாங்க. ஸோ முள்ளங்கிக்கு பதிலாக இது வாட்டர்மெலன் ரெண்டு வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது இந்த தோலில், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி அழகான ஒரு பராத்தா ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணலாம். அதனால தான் நான் மெனக்கெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வேணால் கத்தியிலே கட் பண்ணி வச்சுட்டு மெதுவாக சாப்பிடுங்க. இதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் we can cook together. டடா, இதுதான் நம்மளுடைய ஸ்டஃபிங்கான பொருள். ஸோ நம்மளுடைய வாட்டர்மெலன் தோல், இந்த ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த க்ரீனை நம்ம எடுத்துடுவோம், ஒயிட் மட்டும் நம்ம கிரேட் பண்ணணும். பாருங்கள், அந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம கிரேட் பண்ண போகிறோம். ஷ்ரெட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டு அப்படியே பரட்டி வச்சிடணும். இது எதுக்குன்னா, இந்த ரெண்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த தண்ணி வச்சு தான் நம்ம பராத்தா இல்லை சப்பாத்திக்கு மாவு பிசையணும். நான் உப்பு போட்டுட்டேன். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா போட்டுதா, அவ்வளோதான். சக்கை எடுத்துடணும். இதில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணோன்னா, மிளகாயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன், ஓமம் இது ஒரு 1/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடணும். இதான் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங். நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் ஃபைனாக ரொம்ப தின்னாக சாப் பண்ணி சேருங்க. பட் இந்த மிளகாத்தூளே எனக்கு போதும். மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தட்ஸ் த ஸ்டஃபிங். வாங்க மாவு தயார் பண்ணிடலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த 2 சால்ட் போட்டு மேரினேட் பண்ணோம்ல, அந்த தண்ணியில் தேவையான அளவு மாவு, கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணோம். சால்ட் தேவையில்லைன்னா தண்ணியிலே ஆல்ரெடி சால்ட் இருக்கு. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பராத்தா போட்டுடலாம். அங்கே பராத்தா பண்ணிடலாம். இந்த சைஸ் எடுத்திருக்கேன்.
அடிப்பக்கம் திருப்புங்க. இப்போ ஆயில் இல்லைனா பட்டர் போடுங்க, நெய் போடுங்க. நான் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். இப்படி பட்டர் போட்டால் சூப்பராக இருக்கும். நெய் பட்டரு, பட் நான் எண்ணெய் தான் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா வேகணும். அந்த ப்ரௌனிஷ் நீங்கள் இதே மாதிரி முள்ளங்கியில் செய்யலாம். முள்ளங்கியில் ஜென்ரலாக பண்ணுவாங்க, பட் நான் இதில் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். பராத்தா தயார். சுவையான ஈஸியான பராத்தா ரெடி. இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஸோ சைட் டிஷ்னால் மேக்ஸிமம் வந்து ஊறுகாய் சாப்பிட சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் பட்டர் வச்சு சாப்பிடலாம். நான் வெறுமனே தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், நல்ல ஃப்ளேக்கியாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வாக்கிங் போகும்போது சூப்பரான ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தேன். அது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக லேவண்டர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு பஞ்சஸ் ஆஃப் லேவண்டர் பார்த்தோடனே லைலாக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கலரு ரொம்ப பிடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் நின்று அந்த ஃப்ளவர்ஸாக ரசிச்சுட்டு தான் நான் க்ராஸ் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோஸ் கார்டன், பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் இருந்துச்சு. அதுவும் பாருங்கள், அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனை. நம்ம ஊர் பன்னீர் ரோஸ் மாதிரி ஒரு வாசனை. கலர் வந்து லைட் பிங்க், ரொம்ப அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நின்று அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரசிச்சுட்டு நல்லா வாசனைலாம் மூஞ்சிட்டு தான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணேன். வாவ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லேவண்டர் தோட்டம். அவ்வளோ அந்த லேவண்டர் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக ஒரு நல்ல இந்த சூப்பரான ஒரு வாசனை. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ அழகான கலர், அவ்வளோ ஒரு வாசனை. ஆனால் இந்த லேவண்டரில் நான் ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தேன். அங்கே ஒரு பம்பிள் பீ இருந்துச்சு. பொதுவாக பீஸ்லாம் சின்னதாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ஹம்மிங் பேர்ட் அளவுக்கு அவ்வளோ பெரிய விங்ஸ் இருந்துச்சு அதுக்கு. அது ஹம்மிங் பேர்டா இல்லைன்னா பீயான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு யாரா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் எவ்வளோ பெரிய விங்ஸ் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. பாருங்கள், அதுபோல் ஹாப்பியாக எல்லா ஃப்ளவர்ஸ்லையும் ஹனி எடுத்துகிட்ருக்கு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க, நம்ம வாக்கிங் கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு இது மாதிரி வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் தூரத்தில் வந்து இது சம்மர்ன்றதுனால
சம்மர் ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூமாக இருந்துச்சு. சில ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ அழகான எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் அண்ட் பர்பிளாக இருந்துச்சு. இந்த கிளியர் ஸ்கைக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே பார்க்காம மேலே பார்த்தே தான் நடந்துட்டு வந்தேன். பட் அப்படி யாரும் நடந்துடாதீங்க, அங்கே எதிரில் யாரும் இல்லை, அதனால தான் நான் நடந்துட்டு வந்தேன். ரோட்டில் நடக்கும்போது பிளாட்ஃபார்ம் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும். நான் நடந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை மலர் தூவி வர வைக்கிற மாதிரி அந்த பாதை நெடுக்க அந்த பூக்கள் கொட்டி இருந்துச்சு. ஸோ நானே நினச்சிக்கிட்டேன் நம்மளை இயற்கை வந்து மலர் தூவி வரவே இருக்குது அப்படின்னு ஹாப்பியாக நடந்து போயிட்டுருந்தேன். இந்த ட்ரீ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அச்சோ என்ன ஒரு அழகு. சரி, இன்றைக்கி இவ்வளோ ரசிச்சது போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Bye bye friends.